தலையீட்டை அனுமதித்தது மிகப்பெரிய தவறு. காங்கிரஸ் மூத்த தலைவரும் வழக்கறிஞருமான கபில் சிபல் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் மற்றும் பாஜகவின் முந்தைய ஆட்சி காலங்களில் கூட மூன்றாவது நாட்டின் தலையீட்டை அனுமதித்ததில்லை. வரும் காலத்தில் என்ன பிரச்சனை வரும் என்று தெரியாமலேயே அமெரிக்காவை அனுமதித்து விட்டதாகவும் கபில் சிபல் விமர்சனம். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி எதிரொலி. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிறந்த 17 பெண் குழந்தைகளுக்கு சிந்தூர் என்று பெயர் சூட்டியுள்ள பெற்றோர்கள். உதகை சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை மாலை முதுமலை வளர்ப்பு யானைகள் முகாமை பார்வையிடுகிறார். உதகை அரசு ரோஜா பூங்காவில் நடைபெற்று வந்த ரோஜா கண்காட்சி நிறைவு. பரிசளிப்பு விழாவுடன் நிறைவு பெற்றது. எல்லையில் படைகளை உடனடியாக குறைப்பது குறித்து பரிசீலிக்க ஒப்புக்கொள்ளப்பட்டது. இந்திய ராணுவம் தகவல். பிரதமர் அலுவலக அதிகாரி பேசுவதாக கூறி மோசடிக்கு முயற்சி. தொலைபேசி மூலம் INS விக்ராந்த் பற்றிய தகவல்களை சேகரிக்க முயன்ற நபர் கேரளாவில் கைது. 3 நாட்களில் பாகிஸ்தான் இந்தியாவிடம் மண்டியிட்டது. தாக்குதலை நிறுத்தும்படி உலக நாடுகள் வழியாக நம்மிடம் கெஞ்சியதாகவும் பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு உரை. உலகிற்கு இந்தியா ஒரு புதிய தொடக்கத்தை கொடுத்திருக்கிறது. இனி தீவிரவாதிகளை வைத்துக் கொண்டோ அணு ஆயுதங்களை வைத்துக் கொண்டோ யாரும் மிரட்ட முடியாது எனவும் பிரதமர் அறிவிப்பு. இந்தியா பாகிஸ்தான் ராணுவ நடவடிக்கைகளுக்கான தலைமை இயக்குநர்கள் நிலையிலான பேச்சுவார்த்தை நிறைவு. சண்டை நிறுத்தம் தொடர உடன்பாடு எட்டப்பட்டதாக தகவல். தமிழ்நாட்டில் 14 இடங்களில் இன்று சதமடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தாக்குதல் நிறுத்தம் பற்றி 3வது நாடான அமெரிக்கா அறிவித்தது. இந்தியாவின் இறையாண்மைக்கு உகந்தது அல்ல. மத்திய அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் CPM மாநில செயலாளர் முத்தரசன் பேட்டி. எப்பொழுதுமே எந்த ஒரு பிரச்சனையிலேயும் 3வது நாடை தலையிடுவதற்கு நமது நாடு ஒருபோதும் அனுமதித்து கிடையாது. இது ஒரு புது அனுபவம், இது ஒரு புதிய முயற்சியாக தெரிகிறது. இந்த முயற்சி நம்முடைய. ஆந்திராவில் இன்று சுட்டரித்த வெயில். அதிகபட்சமாக ஜங்கமகேஸ்வரபுரத்தில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட்டால் அவதியடைந்த மக்கள். ஜம்மு காஷ்மீர் மக்கள் வீடுகளுக்கு திரும்பலாம். தாக்குதல் ஓய்ந்த நிலையில் உமர் அப்துல்லா அறிவிப்பு. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான தாக்குதல் தனது நிர்வாகத்தால் நிறுத்தப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் அறிவிப்பு. இரு நாடுகளுக்கிடையே அணு ஆயுத போர் வராமல் தடுத்து நிறுத்திவிட்டதாகவும் பெருமிதம். வர்த்தகத்தை பயன்படுத்தி இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன். இரு நாடுகளுடனும் நிறைய வர்த்தகம் செய்ய இருப்பதால் தாக்குதலை நிறுத்துங்கள் என வலியுறுத்தியதாகவும் ட்ரம்ப் பேச்சு. விராட் கோலி சிங்கத்தை போன்ற பேரார்வம் கொண்ட ஒரு மனிதன். உங்களை மிஸ் பண்ணுவேன் என்று கௌதம் கம்பீர் எக்ஸ் தளத்தில் பதிவு. ராஜஸ்தானில் உள்ள ஜெய்ப்பூர் மைதானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை குறிப்பிட்டு விடுக்கப்பட்ட மிரட்டலால் பரபரப்பு. இந்தியாவில் புதியதாக உருவாகி இருக்கும் ட்ரோன் பக்கோடா. சிந்தூர் ஆபரேஷன் தாக்குதல் எதிரொலியாக பஞ்சாப் உணவகங்களில் ட்ரோன் பக்கோடா விற்பனை. டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற விராட் கோலிக்கு இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் வாழ்த்து. எண்ணற்ற இளம் தலைமுறையினர் கிரிக்கெட்டில் நுழைவதற்கான உத்வேகத்தை தூண்டியது விராட் தான் என பெருமிதம்.